السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. صدق الله. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்கள் முதலாக மற்ற எல்லா பொருள்களும் அல்லாஹுவை தான் புகழ வேண்டும் என்ற நியதியை முதலாவதாக அல்லாஹ் தஆலா கற்றுத் தருகின்றார். உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் அல்லாஹுவை புகழக்கூடிய தன்மை உடையதாகவே அமைத்து வைத்திருக்கின்றான். வஇம்மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி என்று உலக பொருள்களுடைய புகழ்ச்சியை பற்றி குர்ஆனிலே பெற்றோர் இடத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எந்த பொருளும் அவனை தஸ்பீஹ் செய்து புகழாமல் இருப்பதில்லை என்பதாக. அது சிறிய ஒரு அணுவாக இருந்தாலும் சரி, அல்லது வானம் மலைகள் போன்ற பிரம்மாண்டமான பொருளாக இருந்தாலும் சரி, எல்லா பொருள்களுமே அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டிருக்கின்றன. எனவே மனிதர்களாகிய உயர்ந்த படைப்பாகிய மனிதர்கள் அவனைத்தான் புகழ வேண்டும், எல்லா காரியங்களிலும் அவனுடைய புகழை முந்தி வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா முதலாவதாக சொல்லித் தருகின்றான். நம்முடைய எல்லா கோரிக்கைகளையும் எல்லா செயல்பாடுகளையும் அல்லாஹ்விடத்தில் கேட்டுத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நியதியை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். நல்லது கிடைக்க வேண்டும் என்றாலும் தீயதை விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்டுத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். பல்வேறு விதமான துஆக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருவதன் மூலமாக அதை நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள். கேட்டுத்தான் பெற வேண்டும். இந்த சமுதாயத்திற்கு பெயரே கேட்டு பெறக்கூடிய சமுதாயம், துஆவுடைய சமுதாயம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறுவதற்கு முதல் நியதி என்னவென்றால் அல்லாஹ்வை நல்ல முறையில் புகழ வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்று சொன்னால் எடுத்த உடனே கையை நீட்டி யா அல்லாஹ் எனக்கு அதை கொடு இதை கொடு என்று கேட்டு விடாதீர்கள். அதற்குரிய முறை மரியாதையான நிலை என்னவென்றால் முதலாவதாக யாரிடத்தில் நீங்கள் கேட்கின்றீர்களோ அவனை நன்றாக புகழ்ந்து கொள்ள வேண்டும். புகழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நன்றாக புகழ்ந்து கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அப்படி புகழ்வதிலே மிகச் சிறந்த ஒரு வாசகம் எதுவென்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பது. சென்ற வாரம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று புகழக்கூடிய பல்வேறு நிலைகள் பற்றி, நபிமார்கள் எல்லாம் எப்படி புகழ்ந்தார்கள் என்பது பற்றியும், பிறகு இந்த உலகத்தை விட்டு நீங்கிய பின்னாலும் கூட சொர்க்கவாசிகள் சொல்லக்கூடிய வாசகங்கள் எல்லாம் சென்ற வாரம் சொல்லப்பட்டன. எனவே அல்லாஹ் தஆலாவை புகழ்வது எல்லா பொருள்களுக்கும் முந்தியதாக இருக்க வேண்டும், எல்லா நிலைகளுக்கும் ஆரம்பமானதாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா முதலாவதாக சுட்டிக்காட்டி அல்ஹம்து புகழ் அனைத்தும் என்று சொல்லுகின்றார். அதற்குரிய விளக்கம் சென்ற வாரம் சொல்லப்பட்டது. ஹம்த் என்று சொன்னால் என்ன, அந்த அல் என்பது எதற்காக வேண்டி போடப்பட்டு இருக்கின்றது, அல்ஹம்து என்பதற்கு என்ன பொருள் என்ற விளக்கங்கள் எல்லாம் சென்ற வாரம் சொல்லப்பட்டது. பிறகு இந்த புகழ்ச்சிகள் அனைத்தும், அதாவது சென்ற வாரம் சொல்லப்பட்டது புகழ்ச்சிகளிலே புகழ்வதிலே 4 விதமான புகழ்கள் இருக்கின்றன. அல்லாஹ் தன்னை தானே புகழ்ந்து கொள்வது, அல்லாஹ் மற்ற பொருள்களை படைப்பினங்களை புகழ்வது, மனிதன் தன்னை தானே புகழ்ந்து கொள்வது,
ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை புகழ்வது, அல்லது ஒரு படைப்பினங்கள் தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்வது, அல்லது ஒரு படைப்பினம் மற்றொரு படைப்பினத்தை புகழ்வது. இப்படி 4 விதமான புகழ்கள். எல்லா புகழ்களும் அல்லாஹ்வுக்குத்தான் சொந்தம். நீங்க என்னை பாராட்டினாலும் சரி, நான் உங்களை பாராட்டினாலும் சரி, பாராட்டுதலுக்கு உரியவன், புகழ்ச்சிக்கு உரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகின்றான். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழ்களும் லில்லாஹ், அல்லாஹுக்கே சொந்தம், அல்லாஹுக்கே உரிமையானவை என்பதாக குறிப்பிடுகின்றான். லில்லாஹ் என்று சொன்னால், அல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹுவை குறிக்கும். அது எழுவாயாக, சப்ஜெக்டாக உபயோகிக்கப்படும். லில்லாஹ் என்றால் அவனுக்கே, லில்லா அல்லாஹுக்கே உரியவை அப்படின்னு அர்த்தம். அல்லாஹுக்கே, அந்த லாம் என்பதை போட்டுவிட்டால் அவனுக்கு சொந்தமானது. அந்த லாம் என்பதற்கு, லீ என்பதற்கு பலவிதமான பொருள்கள் இருக்கின்றன. இந்த இடத்துல அல்லாமு லில் இஸ்திஹகாக் என்பதாக சொல்லப்படும். அந்த லில்லாஹ் என்பதிலே உள்ள லாம் இருக்கின்றதே, அது உரிமைப்படுத்துதல். அல்லாஹு தாலாவுக்கு புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரிமை என்பதாக அவனுக்கு உரிமைப்படுத்துதல். லில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாதி வ மாஃபில் அர்த். குர்ஆன் ஓதுறவங்களுக்கு தெரியும், பல இடங்கள்ல குர்ஆன்ல லில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாதி அப்படின்னு வரும். வல் அர்த், அல்லாஹுக்கே சொந்தமானவை, வானங்களில் இருப்பவையும் பூமியில் இருப்பவையும். வானங்களில் இருக்கக்கூடிய பொருள்களும் பூமியில் இருக்கக்கூடிய பொருள்களும் அல்லாஹுக்கே சொந்தமானவை. அங்கே மில்கியத், அந்த லாமுக்கு, அந்த லில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாதி என்பதிலே வரக்கூடிய லாம் இருக்கின்றது, லில்லாஹில உள்ள லாம், அது மில்கியத்தை காட்டக்கூடியது, அதாவது உரிமையை காட்டக்கூடியது, சொந்தத்தை காட்டக்கூடியது. இந்த இடத்துல லில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி என்பதில் உள்ள லாமாகிறது இஸ்திஹகாக், இதுவும் உரிமை என்று சொல்லலாம். அல்லாஹ்வுக்கே உரிமையானது, வேற யாருக்கும் புகழுக்கு உரிமை கிடையாது. இடையில புகழ்ச்சிகளை நான் உங்களை பாராட்டுறேன், நீ எங்களை பாராட்டுறேன் என்று சொன்ன இந்த பாராட்டுகள் எல்லாம் வருது, இவர் புகழுக்குரியவர் அப்படின்லாம் சொல்றோம். இந்த புகழ்ச்சிகள் எல்லாம் இடைப்பட்டவை. அதாவது அசல் புகழ்ச்சி என்பது அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். பிறகு இடையில வரக்கூடியது தற்காலிகமாக சொல்லிக் கொள்ளக்கூடிய விஷயம், தற்காலிகமாக சொல்லிக் கொள்ளக்கூடிய விஷயம். அதே போன்று எல்லா பொருள்களும் அல்லாஹு தாலாவுக்கு தான் சொந்தம். வானத்தில பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். எல்லா பொருள்களும் அப்படின்னு சொல்லும் போது நாமும் அதுல கட்டுப்பட்டவங்க தான். பூமியில இருக்கக்கூடிய பொருள்களை நாமும் கட்டுப்பட்டவர். எல்லா மனிதர்களும் அல்லாஹு தாலாவுக்கு தான் சொந்தம். மனிதர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனிலும் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். யாருக்கும் அது சொந்தம் கிடையாது. இப்ப நான் சொல்றேன், என்னுடைய கண், என்னுடைய காது, என்னுடைய மூக்கு அப்படின்னு சொல்றோம். என்னுடைய பொருள், என்னுடைய வீடு, என்னுடைய வாசல் அப்படின்லாம் சொல்றோம். என்னுடைய நிலம், என்னுடைய கடை அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் தற்காலிகமாக சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அசல்ல யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். அந்த லில்லாஹி மாஃபிஸ் ஸமாவாதி என்பது மாஃபிஸ் ஸமாவாதி வ மாஃபில் அர்த் அப்படிங்கிற வாசகத்தில் அல்லாஹ் தஆலா அதை சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம், வேற யாருக்கும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம்னா வேற யாருக்கும் கிடையாது. அசல் உரிமை அல்லாஹ் தஆலாவுக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது என்பதை அல்லாஹ் தெரியப்படுத்துகின்றார். சரி, அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? ரப்பில் ஆலமீன், ஆலத்தார்களை, பிரபஞ்சத்தில் உள்ளவர்களை படைத்து ரட்சித்து பரிபாலித்து வரும்படியான, காப்பாற்றி வரும்படியான, வளர்த்து வரும்படியான அல்லாஹ்வுக்கே சொந்தம். இப்ப அவனுக்கு அல்லாஹ் தஆலா யார் என்பதை தெரியப்படுத்துகின்றான். அந்த அல்லாஹ் யாரு, ஏன் அவனுக்கே புகழை கொடுக்க வேண்டும், அவனுக்கே புகழை சாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னா, அவன் ரப்பாக இருக்கின்றான். எப்படிப்பட்ட ரப்பு அப்படின்னு சொன்னா, ஆலமீன்களுக்கெல்லாம் ரப்பு. ஆலமீன், எல்லா உலகத்தினும், உலகம் என்று எத்தனை இருக்கின்றனவோ அத்தனை உலகத்தார்களுக்கும், உலகத்தார்களையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றி வளர்த்து வரக்கூடியவனான அல்லாஹ்வுக்கே சொந்தம். ரப்பு என்பதற்கு பல விளக்கங்கள் இருக்கின்றன. ரப்பு என்று சொன்னால் வளர்த்து வரக்கூடியவன், அல்லது பரிபாலித்து வரக்கூடியவன், ரட்சித்து காப்பாற்றக்கூடியவன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். அதுக்கு ஒரு அர்த்தம், தர்பியத்துடைய அர்த்தம் சொல்லப்பட்டிருக்குது. படிப்படியாக வளர்த்து வரக்கூடியவன். ஒரு பொருளை அதனுடைய முழுமையான நிலை வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து வரக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தம். ரப்புங்கிறதுக்கு நீங்க உருதுலையோ அல்ல தமிழ்லையோ இங்கிலீஷ்லயோ அர்த்தம் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி இருக்கும். அதாவது பரிபாலித்து வளர்த்து வரக்கூடியவன் அப்படின்னு இருக்கலாம், அல்லது ரட்சித்து காப்பாற்றக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஒரு அர்த்தம் தான், 2 அர்த்தம் தான் செய்ய முடியும். ஆனா அதுக்கு அசல் அர்த்தம் என்ன? ரப்பு அப்படின்னு சொன்னா ஒரு பொருளை தபுலீகு ஷைஇ இலா கமாலிஹி ஷைஅன் ஃபஷைஅன் அப்படிங்கிறது அதுக்கு விளக்கம், தாரீஃப் என்பதாக சொல்லப்படும். ரப்புக்கு விளக்கம் தபுலீகு ஷைஇ இலா கமாலி, ஒரு பொருளை
அதனுடைய முழுமையான நிலையின் பக்கம் சேர்த்து வைத்தல், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்தல் அப்படிங்கிற அர்த்தம். இப்ப உதாரணமா அதுக்கு ஒவ்வொன்னா நிறைய சொல்லலாம். உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களை பற்றியும் சொன்னா, ரப்ப பத்தி சொன்னா சொல்லிட்டே இருக்கலாம். அதை பார்த்து ஏராளமான விளக்கங்கள் சொல்லிட்டே இருக்கலாம். ஒரு தாயினுடைய, ஒரு பெண்மணியினுடைய வயிற்றில குழந்தை உண்டாகின்றது. முதல்ல அது நுத்பாவாக, விந்தாக போய் கர்ப்பத்தினுடைய அந்த அறையிலே விழுகின்றது. இப்ப அந்த கர்ப்பத்திலே இருக்கக்கூடிய அந்த நுத்பா, அந்த விந்தை, அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி மாற்றி அமைத்து ஒரு 40 தினங்கள் 40 நாள்கள் ஆன உடனேயே அது வேறொரு வடிவமாக உருப்பெறக்கூடிய அமைப்பை உண்டாக்கி வைக்கிறான். அவனுக்கு பேரு ரப்பு. ஆனா 40 நாள் கழிச்ச பிறகுதான் இந்த நுத்பா, விந்து என்பது வேறொரு வடிவமாக ஆகக்கூடிய தன்மை மற்றவர்களுக்கு தெரியும். நீங்க ஸ்கேன் எடுத்து பார்த்தா இப்போ 40 நாளைக்கு பிறகுதான் அந்த நுத்பா என்பது, விந்து என்பது வேறொரு வடிவமாக ஆகி இருக்கக்கூடிய நிலை 40வது நாள் தான் தெரியும். சரி, ஒவ்வொரு நாளும் அது மாற்றம் அடையாம இருக்க, மாற்றம் அடையுது. அந்த மாற்றம் அடையக்கூடியது அவனுக்கு தான் தெரியும், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குழந்தையை உருவாக்குவதற்காக, குழந்தையை வெளிக்கொணர்வதற்காக வேண்டி, வெளியே கொண்டு வருவதற்காக வேண்டி, இப்போ ஒரு பொருளை நம்ம என்ன அர்த்தம் செஞ்சா, ஒரு பொருளை அதனுடைய முழுமையான நிலையின் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருதல், சேர்த்து வைத்தல் அப்படின்னு அர்த்தம் செஞ்சோமா இல்லையா? இப்போ ஒரு பொருள், அது நுத்பா என்ற பொருள், அந்த பொருளை குழந்தையாக வெளிக்கொண்டு வருவதற்கு, தாயினுடைய வயிற்றிலிருந்து குழந்தையாக வெளியே வருவதற்கு, அது கமாலான நிலை. இந்த கமாலான பரிபூர்ணமான இந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை வளர்த்து வருகின்றார். அவனுக்கு பேரு ரப்பு. இப்ப அந்த நுத்பா என்பது ஒரு நாள் இருப்பதை போன்று மறுநாள் இருப்பதில்லை, வேற மாதிரி மாறும். அப்ப 40 நாள் ஆன உடனே வேற ஒரு உருவமாக மாறுது. பிறகு அடுத்த 40, பிறகு அடுத்த 40, 3 40கள் முடிந்த உடனே, அதாவது 4 மாதம் ஆன உடனே அந்த குழந்தை கண், காது, மூக்கு எல்லா உறுப்புகளும் பெற்ற ஒரு அரைகுறையான வடிவமாக, முழுமையான வடிவம் அல்ல, அரைகுறையான வடிவம். சின்ன சின்ன கண்ணு, சின்ன சின்ன காது, கையை, அந்த கையில சின்ன சின்ன விரல்கள் எல்லாம். ஒரு கையை படைச்சு அதுல 5 விரலை படைக்க, ஒரு விரல் மட்டும் இல்லாம இருந்தா பாருங்க அசிங்கமா இருக்கு கை. நம்ம பாக்குறவ ஒரு விரல் ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னு சொன்னா கையை பார்த்தா அசிங்கமா தெரியும். இப்படி 5 விரல்களை அதை பகுத்து எடுத்து, பிரித்து எடுத்து, இது சின்ன சின்ன விரல்களை எல்லாம் உண்டாக்கி, ரொம்ப நுணுக்கமான சின்னது விரல்களை எல்லாம் உண்டாக்கி, பிறகு 3 40 4 மாதம் ஆன உடனே ஒரு வகையான உருவத்தை அல்லாஹ்தாலா உண்டாக்கிறான். அந்த 4வது மாசத்தினுடைய எண்டு, கடைசியில தான் ரூஹ் ஊதப்படுகின்றது அந்த குழந்தைக்கு. குழந்தைக்கு ரூஹ் கொடுக்கப்படுவது 4வது மாசத்தினுடைய கடைசி. அதற்கு ரூஹ் கொடுக்கப்பட்ட பின்னால அந்த கண்ணுக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் அல்லாஹ்தாலா தயார் செய்து கொடுக்கின்றார். பிறகு காதுகளுக்கு வேண்டிய பொருள்கள், கைகளுக்கு வேண்டிய சக்தி, அந்த பொருள்கள், நரம்புகள், அதுல ரத்த ஓட்டம், அது இது என்னென்ன பொருள்கள், கோடிக்கணக்கான பொருள்கள், மனிதனுடைய உடம்புக்குள்ள கோடிக்கணக்கான பொருள்கள் இருக்கின்றன. கோடிக்கணக்கான திசுக்களால் செய்யப்பட்ட ஒரு கலவை பொருள் மனிதன் என்பவன். பிறகு அவனுடைய தலையில முடிகள் முளைப்பதற்குரிய அம்சங்கள், எந்தெந்த இடத்துல முடிகள் முளைய வேண்டுமோ அதையெல்லாம் உற்பத்தி செய்யக்கூடியவனுக்கு பெயர் ரப்பு. இப்படி அந்த விந்தை நுத்பாவை படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தையினுடைய வடிவத்திற்கு கொண்டு வருகிறானே, அவனுக்கு பேரு ரப்பு, அவனுக்கு பேர் ரப்பு. பிறகு ரூஹ் ஊதப்பட்ட பின்னால அந்த குழந்தை வளர்வதற்காக வேண்டி கொஞ்சம் கொஞ்சமாக உணவை கொடுக்க வேண்டும். இப்ப உணவை எப்படி கொடுக்கிறான் அல்லாஹ்தாலா? கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது வாயினால் சாப்பிட முடியாது. குழந்தைக்கு வாயில சாப்பாடு, வாய் வழியாத்தான் நம்ம சாப்பிடணும், வாய் வழியா சாப்பிட முடியாது குழந்தைக்கு. நம்ம மூக்கு வழியாத்தான் மூச்சு விடணும். ஆனா குழந்தைக்கு உடல்ல உள்ள மூச்சு இருக்குது, மூச்சு விட்டுக்கிட்டு இருக்குது. ஆனா மூக்கினால் மூச்சு விட முடியாதது, அது ஒரு வேற ஒரு வழியா. அதாவது தாயினுடைய மூச்சுக்குழலே அந்த குழந்தைக்கு மூச்சுக்குழலாக, தாயினுடைய உணவு குழலே அந்த குழந்தைக்கும் உணவு குழலாக அல்லாஹ்தாலா படைத்து அதற்கு உணவையும் மூச்சையும் உற்பத்தி செய்து இயக்கி கொண்டிருக்கின்றானே, அவனுக்கு பேரு ரப்பு, அவனுக்கு பேரு ரப்பு என்று சொல்லப்படும். பிறகு அதற்கு பிறகு 10 மாசம் ஆச்சு. அந்த குழந்தையை வெளிக்கொணர்வதற்காக வேண்டியுள்ள ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. அந்த தலை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம் இருந்துச்சு, இப்படி சைட்ல இருந்துச்சு. இந்த பக்கம் தலை, அந்த பக்கம் வலது பக்கம் தலையும் இடது பக்கம் காலும் இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளும். அதை பிறப்பதற்காக, இந்த குழந்தை வெளியே வருவதற்காக வேண்டி ஒரு சுகூலத்தான லேசான நிலை என்னவென்று சொன்னால், தலையை உடனடியாக தாயினுடைய அந்த பிறப்பு வழியாக, பிறப்பு உறுப்பின் வழியாக திருப்பி விட வேண்டும். இப்படி திருப்பி விடுவதற்கு அந்த தாயினுடைய வயிற்றிலே ஒரு வலியை உண்டாக்கி, திருப்பும் பொழுது ஒரு வலியை உண்டாக்கி அதை திருப்பக்கூடிய செயல்களை செய்கின்றானே, அவனுக்கு பேரு ரப்பு, அவனுக்கு பேர் ரப்பு. பிறகு அந்த குழந்தை வெளிவருவதற்காக வேண்டி தாயினுடைய அந்த வழியை லேசாக்கி தருகின்றானே, விரிவாக்கி தருகின்றானே, அவனுக்கு பேரு ரப்பு. அல்லாஹ் தஆலா
அபசவத்தவல்லா என்ற சூறாவை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். என்பதாக சொல்லுகின்றான். அந்த வழியை அவன் லேசாக்கி தந்தான். பாருங்க, ஒரு சின்ன துவாரம், அந்த துவாரத்துல ஒரு பெரிய தலை, ஒரு குழந்தையினுடைய பெரிய தலை வரக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா அதை விரிவாக்கி கொடுத்து லேசாக்கி கொடுத்து வெளியே கொண்டு வருகின்றான். அவனுக்கு பேர் அந்த குழந்தையை வளர்க்கக்கூடியவன். இந்த குழந்தை வளர்ந்து தன்னை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த குழந்தையை வெளியே அனுப்புகின்றான். அந்த குழந்தையை பராமரிக்கின்றான். அவனுக்கு பேர் ரப். சரி, வெளியே வந்த பிறகு இதுக்குள்ள ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. என்ன சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நிறைய. சுருக்கமாக விளக்கத்திற்காக வேண்டி இது இந்த அளவு போதுமானது. அந்த குழந்தை வெளியே வந்த உடனேயே வாய் வழியாக சாப்பிட முடியாத அந்த குழந்தை, மூக்கின் வழியாக மூச்சு விடாத நிலையில் இருந்த அந்த குழந்தை, அந்த வழியை விட்டு வெளியே வந்த உடனே மூக்குலதான் மூச்சு விடும். இவ்வளவு நாளா மூக்குல மூச்சு விட முடியாத நிலையில அமைந்திருந்தது. அந்த வழியை விட்டு வெளியே வந்த உடனேயே கொஞ்ச நேரம் மூக்க பிடிச்சுங்க, அந்த குழந்தைக்கு செத்து போயிடும், இறந்து போயிடும், உடனடியாக இறந்து போயிடும். இப்ப இவ்வளவு நாளா மூக்க பிடிச்சுக்கிட்டானே இருக்கு, மூக்கு வழியா மூச்சு போகலையே. பிறந்த அடுத்த வினாடியிலேயே மூக்க பிடிச்சா மூச்சு போயிடும். இப்ப பிறந்த உடனேயே மூக்கின் வழியாக மூச்சு விடுவதற்குரிய காரியங்களை எல்லாம் நிகழ்த்தி காட்டுகின்றானே, அவனுக்கு பேர் ரப். வாயின் வழியாக சாப்பிடுவதற்குரிய ஆற்றலை உருவாக்கி விடுகின்றானே, அவனுக்கு பேரு ரப். அப்படிப்பட்ட ரப்ப, இவ்வளவு பெரிய காரியங்களை செய்யக்கூடிய ரப்ப புகழ்ந்தா என்ன? அவனைத்தான் புகழணும், அப்புறம் வேற யாரையும் புகழக்கூடாது அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்ஹம்துலில்லாஹி, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அவனைத்தான் புகழணும். அவன் ரப்பா இருக்கிறான். ஏன்னு கேட்டா அவன் ரப்பா இருக்கான். பிறகு அந்த குழந்தை பிறந்த பின்னால தாயினுடைய மார்பகத்துல பாலை உற்பத்தி செய்கின்றான் அல்லாஹ் தஆலா. இப்ப அந்த குழந்தை தாயிலிருந்து வயிற்றிலிருந்து வெளியே வருவதற்கு முன்னதாகவே அந்த குழந்தைக்கு என்ன உணவு வேண்டுமோ, எப்படிப்பட்ட உணவு வேண்டுமோ, என்ன சத்துக்கள் உடைய உணவு வேண்டுமோ, அந்த உணவை தாயுடைய மார்பகத்தில குழந்தை உலகத்திற்கு வர்றதுக்கு முன்னாலே உற்பத்தி செஞ்சிடறான். உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே உற்பத்தி செஞ்சான். குழந்தை பிறந்த உடனே அந்த தாயினுடைய மார்பில அந்த குழந்தைக்கு தேவையான உணவை வைத்திருக்கின்றார். வேற எந்த உணவும் கொடுக்க முடியாது உலகத்துல. பிரியாணி ஊட்ட முடியுமா? அது மாட்டுப்பாலை கொடுக்க முடியுமா? உடனே எதையுமே கொடுக்க முடியாது. எதையும் கொடுக்க முடியாது இருக்கக்கூடிய நிலையிலே அந்த தாயினுடைய மார்பகத்தில் இருக்கக்கூடிய பாலை அந்த குழந்தைக்கு உணவாக உற்பத்தி செய்தானே, அவனுக்கு பேரு ரப். அவனுக்கு பேர் ரப். பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றக்கூடியவன் அப்படிங்கிற பொருள் அங்க மிகச்சரியாக மிக அழகாக நமக்கு காட்டப்படுகின்றது. பிறகு அந்த பாலிலும் கூட பாருங்க, அது ஆண் குழந்தையாக இருந்தா அந்த பால் வேற மாதிரி, பெண் குழந்தையாக இருந்தா வேற மாதிரி. இது பெரிய அற்புதமான நிகழ்ச்சி, அல்லாஹ் தஆலாவுடைய பெரிய குதிரத்தை சேர்ந்தது. தாயினுடைய வயிற்றிலிருந்து குழந்தை பிறந்து விட்டால் அது ஆம்பளை பிள்ளையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த பால் கொஞ்சம் தடிப்பமாக இருக்கும். பெண் குழந்தையாக இருந்தா பால் கொஞ்சம் லேசாக இருக்கும், கனம் இருக்காது. நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆண் குழந்தை பிறந்த ஒரு பெண்ணுடைய மார்பகத்திலே உள்ள அந்த பால் ஒரு 100 மில்லி எடுத்துங்க உதாரணத்துக்கு. பெண் குழந்தை பிறந்த அந்த பெண்ணுடைய பாலை ஒரு 100 மில்லி எடுத்து ரெண்டு எடை போட்டு பாருங்க. ஆண் குழந்தை பெற்றெடுத்த அந்த பெண்ணுடைய மார்பிலிருந்து வரக்கூடிய அந்த பால் இருக்குது, அது கொஞ்சம் எடை அதிகமாக இருக்கும், கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும். அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் கூட ஒரு தீர்ப்பை இப்படி செய்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. சரித்திரத்தில் நீங்க படிச்சிருக்கலாம், கேட்டிருக்கலாம். அது மாதிரி 2 பெண்கள், ஒரு பொண்ணு ஆம்பளை பிள்ளை பெற்றெடுத்தா, ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்தா. அந்த காலத்துல தான் பெண் குழந்தை இப்பவே எப்படி இருக்குது, அந்த காலத்துல பெண் குழந்தை என்றால் ரொம்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல உயிரோட புதைச்சிருவாங்க அப்படின்லாம் வரலாறுல வருது, நம்ம பார்த்திருக்கிறோம். அது 2 பேர், ஒருத்தி பெண் குழந்தை, ஒருத்தி ஆண் குழந்தையை பெற்றெடுத்தா. 2 பேருமே சொல்றாங்க, ஆனா இருட்டான நேரம், அது இரவு நேரத்துல பெற்றெடுத்தாங்க ஒரு வீட்டுல. 2 பேரும் சொல்றாங்க ஆம்பளை புள்ளதான் எனக்கு உரியது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொம்பளை மாத்திட்டா, அந்த குழந்தைய தூக்கி என் பெட்ல போட்டு இந்த குழந்தைய எடுத்து தான் பெட்ல போட்டுக்கிட்டா அப்படின்னு இவ சொல்றாங்க. அப்ப 2 பேரும் ஆண் குழந்தையத்தான் நான் பெற்றெடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2 பேரும் சொல்றாங்க. இந்த வழக்கு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட வந்துச்சு, அவங்க கலீஃபாவா இருக்கக்கூடிய காலத்துல. உடனே 2 பேரையும் போய் ஒரு கிண்ணத்தை கொடுத்து 2 பேரையும் மார்பகத்திலிருந்து பாலை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 2 பேருடைய பாலும் கொண்டு வரப்பட்டது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எடை போட்டு பார்த்தாங்க. எந்த பால் 2 ஒரே அளவு வச்சுக்கிட்டாங்க. ஒரு 50 மில்லி 25 மில்லின்னு சொன்னா அதே அளவுக்கு வச்சுக்கிட்டாங்க. 2 ஒரே அளவாக இருக்கக்கூடிய அந்த பாலை எடுத்து எடை போட்டு பார்த்து எந்த பால் கனம் அதிகமாக இருந்ததோ, வெயிட் அதிகமாக இருந்ததோ, அந்த பாலுக்கு உரியவள் ஆண் குழந்தைக்கு உரியவள் என்பதாக தீர்ப்பு செஞ்சாங்க. ஆக ஆண் குழந்தையை பெற்றெடுத்த பெண்ணுடைய மார்பகத்திலிருந்து வரக்கூடிய அந்த பால் இருக்கின்றதே, அது தடிப்பமாக கனம் அதிகமுடையதாக இருக்கு. ஏன்னா ஆண் குழந்தைக்கு கொடுக்கப்படக்கூடிய பால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நிர்ணயம் செய்து அந்த மார்பில் இருந்து அல்லாஹ் தஆலா வரவழைக்கிறான். அவனுக்கு பேரு ரப்.
பெண் குழந்தைக்குரிய பால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதாக நிர்ணயம் செய்து முடிவு செய்து தன்னுடைய அறிவின்படி வெளியாக்கின்றானே அவனுக்கு பேரு ரப். சரி, அந்த பாலும் கூட ஒரே மாதிரி இருக்கிற பிறந்த உண்ண கொடுக்கப்படக்கூடிய பால் இருக்கின்றதே அது ஓரளவு வெயிட் கனம் இருக்கும். ஒரு மாசம் கழிச்சு எடை போட்டு பாருங்க, அது வேற மாதிரி இருக்கும், இன்னும் கொஞ்சம் கனம் அதிகமா இருக்கும். 2 மாசம் கழிச்சு எடை போட்டு பாருங்க, ஒரே அளவு ஒரு 50 மில்லின்னு வச்சுங்க. இந்த 50 மில்லி பாலை ஒரு மாசத்துல எடை போட்டு பார்த்தா ஒரு அளவு இருக்கும். பிறகு 2வது மாசத்துல, 3வது மாசத்துல, 6வது மாசத்துல, 1 வருஷத்துல, 2 வருஷம் வரைக்கும் பால் கொடுக்கலாம். பால் கொடுப்பதனுடைய கால அளவு 2 மாசம். பின்னால் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றன 2 மாசம் கொடுக்கும். இன்னொரு ஆயத்தின் படிக்க 2.5 வருஷம் அப்படிங்கறத இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தீர்ப்பு செய்யறாங்க. 2.5 வருஷம் வரைக்கும் கொடுக்கலாம். ஆனா 2 வருஷம் அப்படிங்கிறது பெரும்பாலான உலமாக்கள் அதற்கு பேரு பால் குடிக்கிறது ஹராமாச்சு. தாயிடத்துல பால் குடிப்பது ஹராமாச்சு. அதனால அந்த பாலை ஒவ்வொரு நாளைக்கும் அல்லது ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு வாரத்திற்கும் பல்வேறு விதமான மாற்றங்கள் உடையதாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைச்சிருக்கிறானே அப்படிப்பட்டவனுக்கு பேரு ரப். அந்த பாலின் மூலமாக எல்லா விதமான சத்துக்களையும் அல்லாஹ் தஆலா உள்ளடக்கி அந்த குழந்தையை வளர்த்து கொண்டு இருக்கின்றானே அவனுக்கு பேரு ரப். தாய்ப்பால் இருக்கின்றதே அதை போல ஒரு உணவு குழந்தைக்கு வேற எதுவும் கிடையாது. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். தாய்ப்பாலை பத்தி நிறைய ஆராய்ச்சிகள்லாம் இப்ப நடக்குது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய்ப்பாலை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. ஏராளமான ஹதீஸ்களை சொல்றாங்க. தமிழ்லையும் கூட சொல்லப்படும். ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்காமல் இருந்து பிறகு அது பெரியவனான பிறகு, பெரிய குழந்தையான பிறகு குதிரையில் இருந்து கீழே விழக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்துப்பட ஒரு ஹதீஸ். ஹதீஸுடைய வாசல் ஞாபகம் இல்லை, அது கருத்துப்படி. அதாவது தாய்ப்பால் கொடுக்காமல் இருந்து வீரமற்ற குழந்தைகளாக அதை ஆக்கி விடாதீர்கள். குதிரை ஏறி சவாரி செய்யறதுக்கு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் வீரம் அதிகமா வேணும், தைரியம் அதிகம் வேணும், தைரியமும் வேணும், உடல்ல வலுவும் வேணும். இந்த தைரியத்தையும் வலுவையும் ஊட்டக்கூடியது எதுன்னு கேட்டா தாய்ப்பால் தான் அப்படிங்கறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தமிழ்ல சொல்லப்படும் வீரம் பேடின் பாரம் தாங்கும் அப்படின்னு சொல்லப்படும். வீரம் அப்படின்னு சொன்னா தாய்ப்பாலுக்கு சொல்லுவது தமிழ்ல. வீரம் பேணின் தாய்ப்பால் கொடுப்பதை பேணி வந்தால் அது பாரத்தை தாங்கும் சக்தி உடையதாக அந்த குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆக அப்படிப்பட்ட ஒரு சக்தி அல்லாஹ் தஆலா தாய்ப்பால்ல வச்சிருக்கு. அந்த தாய்ப்பாலை குழந்தைக்கு ஏற்றவாறு, குழந்தையுடைய காலத்திற்கு ஏற்றவாறு அல்லாஹ் தஆலா தாயினுடைய மார்பகத்திலே தயார் செய்து தருகின்றானே அவனுக்கு பெயர் ரப்பு என்பதாக சொல்லப்படும். அந்த குழந்தைக்கு அந்த பாலை ஊட்டக்கூடிய நேரத்தில் எத்தனை டிகிரி உஷ்ணம் இருந்தால் அந்த பால் அந்த குழந்தையினுடைய வயிற்றிலே சரியாக தங்கும், அதுக்கு சரியாக வேலை செய்யும், அதற்கு போதுமான சீதோஷ்ண நிலையை கொடுக்கக்கூடியதாக அமையும் என்பதை தெரிந்து அந்த அளவுக்கு உஷ்ணமுடையதாக அந்த பாலை அல்லாஹ் தஆலா மார்பிலிருந்து தயார் செய்து தரும். வெறும் சத்து மட்டுமல்ல, குழந்தைக்கு பச்சை தண்ணி கொடுக்க முடியுமா? ஐஸ் வாட்டர் கொடுக்க முடியுமா? பிறந்த குழந்தைக்கு 1 மாசம் 2 மாசம் குழந்தைக்கு ஐஸ் வாட்டர் கொடுக்க முடியாது. ரொம்ப கொதிக்கக்கூடிய தண்ணியும் கொடுக்க முடியாது. அதுக்கு மீடியமா நடுநிலையான ஒரு சூடு உடைய ஒரு பொருள் தேவை. அதற்கு அந்த பொருளை அல்லாஹ் தஆலா நடுநிலையான உஷ்ணம் உடையதாக, குழந்தைக்கு தேவையான உஷ்ணம் உடையதாக பாலை தயார் செய்து அத்தனை சத்துக்களையும் உள்ளடக்கி அல்லாஹ் தஆலா அந்த பாலை தருகிறான். அவனுக்கு பேர் ரப் என்பதாக சொல்லப்படும். சரி, அதற்கு பின்னால் அப்படியே விட்டுறான். அப்புறம் 2 வயசான பின்னால குழந்தை, அது மட்டுமல்ல, இந்த குழந்தை ஆரம்ப காலத்து, அதாவது பிறந்த உடனே கண்கள் இருக்கும், ஆனா கண்களிலே பார்க்கும் சக்தி இருக்காது. இன்ன பொருளை தான் பார்க்கணும் அப்படிங்கிற சக்தி இருக்காது கண்களுக்கு. இப்ப நம்ம எப்படி பார்த்து கிரகிக்கக்கூடிய சக்தி இருக்கு, அதுக்கு அந்த குழந்தைக்கு இருக்காது. காதுகள் இருக்கும், கேட்கக்கூடிய சக்தி இருக்காது. பிறந்தவன குழந்தைக்கு காது கேட்குமா? கேட்காது. குழந்தைக்கு காது கேட்கறது 3வது அல்லது 4வது மாதத்தில் என்பதாக சொல்லப்படும். 3-4 மாசம் முடிஞ்சாதான் குழந்தைக்கு கேட்கக்கூடிய புலன், அந்த புலனுக்கு சக்தி கிடைக்கும். கேள்வி புலனுக்குரிய சக்தி 4வது மாசத்துல கிடைக்குது. நீங்க வேணா அந்த குழந்தைய பாருங்க, பிறந்த உடனே குழந்தை அப்படி படுத்து கிடக்குது, அந்த பக்கம் சைட்ல நின்று பாப்பா அப்படின்னு கூப்பிடுங்க, அது திரும்பாது, பேசாம தான் படுத்திருக்கு. எப்ப பாப்பான்னு கூப்பிட்டு அல்லது பேர் சொல்லி கூப்பிட்டு அந்த குழந்தை உங்க பக்கம் திரும்பி பார்க்குதோ அப்பதான் காது கேட்குது அப்படின்னு அர்த்தம். நீங்க டெய்லி டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல குழந்தை இருந்தா 2 மாசம் 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எப்ப அந்த குழந்தைய கூப்பிடும் பொழுது திரும்பி பார்க்குதோ, கழுத்தை திருப்பி பார்க்குதா, அப்பதான் காதுக்கு செவிக்கு புலன் கிடைத்திருக்கின்றது. கேட்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அப்ப அது வரைக்கும் கொடுக்கல. ஏன்னு கேட்டா அப்பதான் கொடுக்கணும். அதுக்கு முன்னால கொடுத்தா விபரீதங்கள் ஏற்படும். சில குழந்தைகளுக்கு அதுல கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருக்கும், கொஞ்சம் கூடுதலான குறைவான கால அளவு இருக்கும். இருந்தாலும் உடனடியாக கேள்வி புலன்கள் ஏற்படுவதில்லை. அதே போல இப்ப கை இருக்கு, கை கால ஆட்டுறத உடனே பிறந்த உடனே ஆட்டுறது கிடையாது. 1 நாள் 2 நாள் 3 நாள் போன உடனே கை கால ஆட்டுது. அப்புறம் அதுக்கு பிறகு கண்களை விழித்து பார்க்குது. பார்க்கும்போது ஒரே பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கு. எப்ப செவிப்புலன் கேட்கின்றதோ அந்த நேரத்தில் தான் எல்லா பக்கமும் பார்க்கக்கூடிய ஆற்றலை கண்களுக்கு அல்லாஹ் தஆலா தருகின்றான். இப்படி படிப்படியாக கண்களுக்கும் காதுகளுக்கும் உறுப்புகளுக்கும் ஆற்றலை தரக்கூடியவனுக்கு பெயர் ரப்பு. கொஞ்சம் கொஞ்சமா தர்றான்.
சரி, பிறந்த உடனே அந்த பால் போன்ற திரவ பொருள்களை மட்டும் கிரகித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலை தருகின்றான். அதற்கு பிறகு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக பிறகு பிஸ்கட்டு, பழங்கள், வாழைப்பழம், இப்படிப்பட்ட லேசான பொருள்களை அது சாப்பிட்டு செரிமானமாக கூடிய தன்மையை அந்த குழந்தைகளுக்கு உருவாக்குகின்றான். இவனுக்கு பெயர் ரப்பு என்பதாக சொல்லப்படும். ஆக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பொருளை அதனுடைய முழுமையான நிலை வரைக்கும் கொண்டு செல்லுகின்றானே, அவனுக்கு பெயர் ரப். அப்படிப்பட்ட ரப்பாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால் அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய சக்தி பெற்றவனாக இருக்கின்ற காரணத்தால் அவனை புகழ வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். சரி, இது மனிதனுக்கு மட்டும் இப்படி ஒரே ஒரு பொருளை பத்தி தான் நம்ம சொன்னோம். உலகத்துல இந்த மனுஷன் மட்டும்தான் இருக்கிறானா? எறும்பும் இருக்குது, ஈ இருக்குது, பாம்பு இருக்குது, தேள் இருக்குது, பல்லி இருக்குது, கோடிக்கணக்கான பொருள்கள் இருக்கின்றன. கோடிக்கணக்கான பொருள்கள் உலகத்தில் இருக்கு. கோழி அது அடை காக்கக்கூடிய நேரத்தில் என்னென்ன விந்தைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா நிகழ்த்துகின்றான் பாருங்க. 22 நாள்ல ஒரு கோழி முட்டையை வச்சு அடை காக்க வச்சா, முட்டையை வச்சா 22 நாள்ல குஞ்சு பொரிச்சிருக்கு. மனுஷனுக்கெல்லாம் 6 மாசம் ஒரு வருஷம் 10 மாசம் தேவைப்படுது. குறைந்த கால அளவு 6 மாசம், அதிகமாக 9, பெரும்பாலும் 9 10 மாசங்களுக்கு இடையில குழந்தை பிறந்து விடுகின்றது. ஆனா கோழிக்கு எவ்வளவு நாளுங்க? 22 நாள் தான். அந்த முட்டையை கொண்டு போய் அடை வைக்கின்றோம் ஒரு கோழிக்கு கீழே. அந்த கோழி ஒரு 10 முட்டை 20 முட்டை வச்சிருக்காங்க. அந்த கோழி அந்த 20 முட்டைகளையும் சேர்த்து தன்னுடைய இறகுக்குள்ளே அடக்கி வைத்து அந்த 20 முட்டைகளுக்கும் ஒரே மாதிரியான உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வை அந்த கோழிக்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகின்றானே, அவனுக்கு பேர் ரப்பு. கோழிக்கு அந்த உணர்வை ஏற்படுத்துகின்றானே, அவனுக்கு பேர் தான் ரப்பு. சரி, அப்படி அது மட்டும் இல்லாம அந்த கோழியை பாருங்க, அடைக்கு முட்டையை வச்சிடறான். அந்த முட்டை முட்டைக்கு மேல உட்கார்ந்து இருக்குது கோழி. அந்த கோழியினுடைய உஷ்ணம் அந்த முட்டையினுடைய மேல் பரப்பில் மட்டும் அப்படியே இருக்கும். பிறகு கீழே உஷ்ணம் இருக்காது. அப்ப கீழே எப்படி என்ன பண்றது? நம்ம யாராவது திருப்பி வைக்கிறோமா? யாரும் திருப்பி வைக்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு பெரிய கூடையில, ஒரு பெரிய தட்டுல வைக்கோல், உமி போன்றவைகளை போட்டு அதுக்கு மேல அந்த முட்டையை அடிக்க வச்சுட்டா கோழி தானா போய் படுத்துக்கும். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை, ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எதிர்த்து வெளியே அது தீனி சாப்பிட்டு போட்டு மறுபடியும் போய் படுத்துக்கும். இப்ப அந்த முட்டைய திருப்பி விடணும். யாராவது நம்ம திருப்பி வைக்கிறோமா? கோழி அடை வைத்தவர்களுக்கு தெரியும். முட்டை அடை வச்சவங்களுக்கு, குஞ்சு அடை வச்சவங்களுக்கு யாரும் திருப்பி விடுறது இல்லை. பின்ன என்ன பண்ணுது? அந்த கோழி ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அல்லது 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, நீங்க வேணா பாருங்க, தன்னுடைய கால்களால் ஒவ்வொரு முட்டையும் அப்படி திருப்பி விடுது. தன்னுடைய காலால அந்த முட்டையை திருப்பி விடுது. திருப்பி விட்டு அந்த உஷ்ணத்தை சரிசமமாக ஆக்குகின்றது. இந்த உணர்வை அந்த கோழிக்கு கொடுக்கிறான் பாருங்க, அவனுக்கு பேர் தான் ரப்பு. இந்த உணர்வை அந்த கோழிக்கு கொடுக்கிறான். அப்ப எப்படிப்பட்ட ரப்பா இருப்பான் அவன்? அவனை புகழாம வேற யாரை புகழ முடியும்? பெருமை அனைத்தும் புகழ் அனைத்தும் அவனுக்கே அல்லாமல் வேற யாருக்கு நம்ம சொல்ல முடியும்? அதனால அல்லாஹ் தஆலா தன்னை ரப்பு என்பதாக சொல்லி காட்டி இந்த நிலைகளை எல்லாம் நமக்கு கற்றுத்தரு. இதே போல எல்லா பொருள்களும், பாம்பு எல்லாத்தையும் பார்த்தா கடிச்சு சாப்பிட்டு போடும். சிங்கம், புலி இருக்கின்றது எல்லாத்தையும் பார்த்தா கடிச்சு அடிச்சு சாப்பிட்டுரும். மனிதனை மட்டுமல்ல, மிருகங்களிலும் கூட, காட்டு மிருகங்கள்ல பல மிருகங்களை பிடிச்சி சாப்பிடுறது புலி, சிங்கம்லாம். ஆனா தான் குட்டி போட்டா சாப்பிடுறது கிடையாது. அப்ப அந்த குட்டிகளுக்கு தன்னுடைய இரக்கத்தை கொடுத்து அதை காப்பாற்றக்கூடிய ஒரு உணர்வை அந்த பிராணிகளுக்கு, அந்த விஷ பிராணிகளுக்கும் கீறி கிழிக்கக்கூடிய காட்டு பிராணிகளுக்கும் கொடுக்கின்றானே, அப்படிப்பட்டவனுக்கு பேர் ரப்பு என்பதாக சொல்லப்படும். அதனாலதான் ரப்பு. அதே போல உயிர் உள்ள பொருள்களை மட்டுமல்ல, உயிர் இல்லாத பொருள்கள், அதாவது வெளித்தோற்றத்திலே நமக்கு உயிர் இல்லாத பொருள்கள், எல்லா பொருள்களுக்கும் உயிர் இருக்கின்றன. இந்த கட்டடத்திற்கும் உயிர் இருக்கின்றது, இந்த ஃபேனுக்கு உயிர் இருக்கின்றது, இந்த டம்ளருக்கு உயிர் இருக்கின்றது, இந்த விரிப்புக்கு உயிர் இருக்கின்றது, இந்த மைக்குக்கு உயிர் இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது, நமக்கு தெரியாது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். வலாகின் லா தஷூரூன், உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற, நீ உங்களால உணர முடியாது. எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது. இப்ப அறிவியல் மூலமாக இப்ப சொல்றாங்க எல்லா பொருளுக்கும் உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த உயிர் மனிதனுக்கு கொஞ்சம் அதிகப்படியாக இருப்பதனால வெளியே தெரியுது. மற்ற மிருகங்கள், பறவைகள், இவைகளுக்கெல்லாம் உயிர் இருக்குது அப்படிங்கிறது அது நடமாடுவதன் மூலமாக நம்ம கண்டுகொள்ளுகின்றோம். மரங்களுக்கு, செடி கொடிகளுக்கெல்லாம் உயிர் இருக்கின்றது. ஆனா அது நடமாட முடியாத அளவுக்கு அதனுடைய உயிர் ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்குள்ள ரோக இருப்பது ரொம்ப குறைந்த அளவுக்கு இருக்கின்றது. இப்போ சமீபத்திலும் கூட விவசாய சம்பந்தப்பட்ட அறிஞர்கள் ஒரு ஆய்வை வெளியிட்டார்கள். ஒரு மரம், ஒரு செடி இருக்கின்றது என்று சொன்னால் மனிதர்கள் அந்த செடியை, அந்த மரத்தை என்ன செய்கின்றார்கள் என்பதை பற்றி உள்ள உணர்வை அந்த மரம் தெரிந்து கொள்ளுகின்றது. அதுக்கு ஒரு கருவியை கண்டுபிடிச்சு, கம்ப்யூட்டர் மூலமாக ஒரு கருவியை கண்டுபிடிச்சு அந்த மரத்தில அதை இணைத்து அந்த மிஷினை, அந்த இயந்திரத்தை இயக்க விட்டால்
இப்ப இயக்கக்கூடிய அந்த நேரத்துல ஒரு மனிதன் ஒரு மரத்துக்கிட்ட போய், ஒரு வாழை மரம்னு வச்சுக்கோங்க, அந்த வாழை மரத்துல அந்த கருவியை பொருத்தி அந்த இயந்திரத்தை அதை திருப்பி விட்டு விட்டால், இயக்குவதற்கு உள்ள தயார் நிலையில் வைத்து விட்டால், இப்ப ஒரு ஆள் போய் கல்லால் அந்த மரத்தை அடிக்கிறான், அந்த வாழை மரத்தை அடிக்கிறான்னு வச்சுங்க. கல்லால் அடிக்கும் பொழுது அந்த மரத்தின் மூலமாக சில உணர்வுகளுடைய பிரதிபலிப்புகள் இந்த மிஷின்ல நமக்கு காட்டுது. அந்த மரம் நடுநடுங்கி பயப்படுவதை போன்றுள்ள சில அதிர்வுகள் அந்த மிஷின்ல பிரதிபலிக்குது, அங்க பதிவு செய்யப்படுது. சரி, அந்த மரத்தை கல்லால் அடிக்காம ஒரு மனிதன் அதை தடவி கொடுக்கின்றான், கையால தடவி கொடுக்கின்றான், அல்லது அதில் இருக்கக்கூடிய பழங்களை பறிப்பதற்காக வேண்டி போகின்றான், அல்லது அதற்கு தண்ணீர் ஊற்றுகின்றான், ஏதாவது நல்ல வேலைகளை செய்வதற்குரிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டால் அப்பொழுது அந்த மரத்திலிருந்து பிரதிபலிக்கக்கூடிய உணர்வுகள் இருக்கிற அது வேறு விதமா இருக்கு. முதல்ல எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி இல்லை. அப்ப கல்லால் அடிக்கக்கூடிய நேரத்தில் சில உணர்வுகளை பிரதிபலிக்கின்றது அந்த மரம், அதை தடவி கொடுக்கக்கூடிய நேரத்தில் வேறு விதமான பிரதிபலிப்புகளை உண்டாக்குகிறது. இப்ப மரத்துக்கு உயிர் இருக்கிறதுனால அப்படி உண்டாகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அதை சொல்லி தருகின்றான். எல்லா பொருள்களுக்கும் உயிர் இருக்கின்றன, எல்லா பொருள்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன என்று சொல்லும் பொழுது உயிர் இல்லாமல் தஸ்பீஹ் செய்ய முடியாது. எல்லா பொருளுக்கும் உயிர் இருக்கின்றது. ஆனா அந்த உயிர் மனிதனுடைய அறிவினால் கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு மிக துல்லியமாக நுண்ணியதாக இருக்கின்றது என்பதாக அதற்கு பொருளாகும். எனவே எல்லா பொருள்களையும் படிப்படியாக வளர்த்து, மனிதனை மட்டுமல்ல மற்ற உயிர் பொருள்களை மட்டுமல்ல, நமக்கு வெளித்தோற்றத்திலே உயிர் இல்லாததை போன்று தெரியக்கூடிய அத்தனை மரம், செடி, கொடிகள், மண், மலைகள், கரடுகள் ஆகிய அனைத்தையும் படிப்படியாக வளர்த்து வரக்கூடிய ரப்பாகி அல்லாஹ் தஆலாவுக்கே சொந்தம். அப்ப ரப்பு என்று சொன்னா எல்லாத்துக்கும், எல்லா பொருள்களையும் இப்படி வளர்த்து வரக்கூடியவர் அப்படிங்கிற அர்த்தம். வானம் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பொருள், சூரியன், சந்திரன், அதற்கு உட்பட்ட பொருள்கள், அப்பாற்பட்ட பொருள்கள், மனிதனுடைய அறிவுக்கு உட்பட்ட பொருள்கள், மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட பொருள்கள் அனைத்தையும் இப்படி படிப்படியாக வளர்த்து வரக்கூடிய ரப்பாகி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்பதை சொல்லுகின்றார். ரப்புக்கு இப்படி பொருள் இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம், ஏராளமா சொல்லிக்கிட்டே போலாம். ஒன்றல்ல, ரெண்டல்ல, ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, மாச கணக்கில் ரப்புக்கு அர்த்தம் சொல்லிக்கிட்டே போலாம். அதனாலதான் நம்ம முன்ன சொன்னா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 70 ஒட்டகங்கள் சுமக்கக்கூடிய அளவுக்கு இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு நான் விளக்கம் எழுதுவேன் அப்படின்னாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட பல கருத்துக்கள் இருக்கு, ரப்புக்கு சொல்லிக்கிட்டே போலாம். பிறகு அல் ஆலமீன் அடுத்து சொல்ற ரப்பில் ஆலமீன், ஆலத்தார்களை படைத்து ரட்சித்து காப்பாற்றும்படியான அப்படிங்கிற அர்த்தம். இப்ப ஆலமீன் அப்படின்னு சொன்னா யாரு? ஆலம் அப்படின்னு சொன்னாவே மாசி வல்லா, அல்லாஹுவை தவிர மீதி உள்ள எல்லா பொருள்களுக்கும் ஆலம் அப்படின்னு சொல்லப்படும். ஆலம் அப்படின்னு அரபியில சொன்னா, தமிழ்ல அதுக்கு ஒரு வார்த்தை, முழுமையான வார்த்தை கிடையாது. இருந்தாலும் தமிழ்ல சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லலாம். அது கூட பிரபஞ்சம் அப்படிங்கிறது கூட தமிழ் வார்த்தை அல்லது, அது வடமொழி சொல்லுது. பிரபஞ்சம் அப்படிங்கிறது, பிரபஞ்சம் அப்படிங்கிறது கடவுளை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா உலகத்திற்கும் எல்லா பகுதிக்கும் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லப்படும். இந்த பூமியுடைய உருண்டை மட்டுமல்ல, இந்த பூமி இருக்கின்றதே ரொம்ப சின்ன, ரொம்ப அற்புதமான பொருள், ரொம்ப சின்ன பொருள். இந்த உலகத்திலேயே இந்த சூரிய குடும்பம் இருக்கின்றது, இதிலேயே இருக்கக்கூடிய பொருள்களே ரொம்ப சின்ன பொருள். இந்த பூமி ரொம்ப சின்னது. இங்க இருந்து ஒரு 100 மைலுக்கு அந்த பக்கம் போய் நின்று பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கடுகு மாதிரி தெரியும் இந்த பூமி. அவ்வளவுதான் இந்த பூமியினுடைய அளவு. ஆலம்ங்கிறது இதுவல்ல, மனிதனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட பல கோடி பொருள்கள் இருக்கின்றன, அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஆலம் அப்படின்னு சொல்லப்படும். அந்த ஆலமீன், அந்த ஆலமுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள்கள் ஆலமீன், ஆலமுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள்களுக்கு ஆலமீன் என்று சொல்லப்படும். ஆலமீன் அப்படிங்கிறத விட ஆலம் அப்படின்னு சொன்னாவே எல்லா பொருளும் சேர்ந்து, ஆலம் சொன்னாவே ரப்பில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலம் அப்படின்னு சொன்னாவே போதும். ஆலமீன் ஏன் சொல்லணும்? அந்த ஏ நூன் வந்தது இருக்கின்றது, அது அதற்குள்ளே இருக்கக்கூடிய பொருள்களை சுட்டி காட்டுகின்றது. இந்த ஆலம் என்பதற்குள்ளே, பிரபஞ்சம் என்பதற்குள்ளே கோடிக்கணக்கான பொருள்கள் இருக்கின்றன. அந்த கோடிக்கணக்கான பொருள்களை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிரபஞ்சத்தினுடைய ரப்பாகி அல்லாஹ்வுக்கே சொந்தம் அப்படின்னு அர்த்தம். சரி, அந்த கோடிக்கணக்கான பொருள்களையும் இந்த ஏ நூன் இருக்கு பாருங்க, ஆலம் அப்படிங்கிறதுல ஆலமூன் அல்லது ஆலமீன், அந்த வினை வேற்றுமையின் காரணமாக வரக்கூடிய அம்சங்கள், அது ஆலமூன் வரும் அல்லது ஆலமீன் வரும். சில இடங்கள்ல ஆலமூன் வரலாம். எழுவாய் சப்ஜெக்ட் பிரெடிகேட்டுடைய அமைப்புல இருந்துச்சுன்னு சொன்னா ஆலமூன் அப்படின்னு வரும். அல்லது செய்யப்படும் பொருளாக இருக்கக்கூடிய அமைப்புல வச்சு ஆலமீன் அப்படின்னு வரும். இப்ப ஆலமீன் வந்திருக்கு இந்த இடத்துல, அது ரப்பு என்ற வார்த்தையோட ஆலம்ங்கிறத சேர்ந்து இருக்கிற காரணம் தான் ஆலமீன் வருது. இப்ப இந்த அலிப் ஏ நூன் இருக்குது பாருங்க, அலிப் நூனா அல்லது வாவ் நூனா ஏ நூன் வருவது அறிவுடைய பொருள்களுக்கு மட்டும் வரும்.
அதாவது உயர்திணை பொருள்கள், தமிழ்ல சொல்லுவாங்க உயர்திணை அகிரிணை அப்படின்னு சொல்லிட்டு. உயர்திணை மனிதன், மனிதனை போன்றவர்கள் உயர்திணையாக கருதப்படுவார்கள். மனிதன், ஜின்கள், மலக்குகள்லாம் உயர்திணை. மற்ற பொருள்கள் எல்லாம் அகிரிணை பொருள்கள், அறிவில்லாத பொருள்கள், அதாவது ஐயறிவில்லாத பொருள்கள், பகுத்தறிவில்லாத பொருள்களுக்கு அகிரிணை என்பதாக சொல்லப்படும். இந்த ஆலமீன் அப்படிங்கிறதுல இந்த ஏ நூன் உயர்திணைக்காக வேண்டி வரக்கூடியது. பல கோடி பொருள்கள் இந்த உலகத்துல இருந்தாலும் கூட, அறிவுடைய பொருள்கள், அறிவில்லாத பொருள்கள் என்று ரெண்டு பகுதி இருந்தாலும் கூட, அறிவுள்ள மனிதனாகிய அறிவுள்ள இந்த பொருளை, மனிதனை மிகைப்படுத்தி உயர்வுபடுத்தி சொல்லுவதற்காக அல்லாஹ் தஆலா அந்த ஏ நூனை சேர்த்து மனித இனத்தை உயர்வுபடுத்துவதற்காக அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொன்னா உலகத்தில் சர்வ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் ரப்பாகிய அப்படின்னு அர்த்தம். ரப்பில் ஆலமீன். இப்ப நம்ம என்ன தமிழ்ல என்ன அர்த்தம் செய்யறோம்? இங்க புஸ்தகங்கள்ல, கிதாபுகள்ல, தப்சீர்கள்ல பார்த்தா, தர்ஜுமத்துல் குர்ஆன்ல பார்த்தா இப்படி அர்த்தம் போட்டிருக்கும். சர்வ உலகங்களையும் படைத்து காக்கும்படியான, அந்த படைத்து காக்கும்படியானங்கிறது ரப்புக்கு அர்த்தம். சர்வ உலகங்கள் அப்படிங்கிறதுக்கு ஆலமீன் அப்படிங்கிறதுக்கு சொல்லப்படுது. இப்ப ஆலம் அப்படிங்கிறது தான் அதனுடைய அசல் வார்த்தை. ஆலமீன் அந்த பொருள்கள் எல்லாம் சேர்த்து கொண்டு இருக்கின்ற காரணத்தால் ஆலமீன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சர்வ உலகங்கள் அப்படிங்கிறதுக்கு அதனுடைய கருத்தர்த்தம் சொல்லப்படுது. எல்லா உலகங்களுக்கும், உலகங்களையும் படைத்து காப்பாற்றும்படியான அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த ஆலம்ங்கிறது இப்ப சர்வ உலகம், எல்லா உலகம் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை உலகம் இருக்குது? அது எத்தனை உலகம் இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதாவது இது பூமி, இந்த பூமியை ஒரு உலகம் அப்படின்னு நம்ம உலகம்னா எதை சொல்றோம்? இந்த பூமியை சொல்றோம். இது மாதிரி பல கோடிக்கணக்கான பூமிகள் இருக்கின்றன, கோலங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் சேர்ந்ததுக்கு தான் ஆலமீன் சொல்லப்படும். கோடிக்கணக்கு. சில உலமாக்களுடைய ஞானவான்களுடைய கருத்தின்படி 1000 விதமான ஆலம்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூமியை போல 1000 ஆலம், 1000 பூமி இருக்குது, 1000 விதமான கோலங்கள் இருக்கின்றன. 1000 பூமின்னு அர்த்தம் அல்ல, 1000 விதமான கோலங்கள். அது கடலிலே 600, வானத்திலே, அதாவது தரையிலே 600, வானத்திலே 400 என்பதாக சொல்லுகின்றார்கள் சிலர். அது அவர்களுடைய ஆய்வின்படி சொல்லப்பட்டது. ஹஜ்ரத் அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபி சொல்றாங்க, ஆலம் என்பது 40,000 ஆலம்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஹஜ்ரத் முகாத்தில் ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு பெரியார் சொல்லுகின்றார்கள் 80,000 ஆலம்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி. இப்ப உள்ள அறிவியலார் சொல்றாங்க 40,000 80,000 அப்படிங்கறதெல்லாம் முடிவு செய்ய முடியாதுங்க, பல கோடிக்கணக்கான ஆலம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆலம் சொன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு கோலம், இந்த பூமிங்கிறது ஒரு உருண்டை. இது மாதிரி எத்தனை உருண்டை இருக்குது இந்த பிரபஞ்சத்துல? பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னா இந்த யூனிவர்சல் என்று சொல்லப்படக்கூடிய பேரண்டம் நமக்கு நீல நிறமாக தெரியுது பாருங்க. இது நீங்க போய்கிட்டே இருந்தா நீல நிறமா தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். எவ்வளவு தூரம் போனாலும் இப்படித்தான் தெரியும். இங்கிருந்து பார்த்தா, வானத்தை பார்த்தா வானம் நீல நிறமா இருக்குன்னு சொல்றோம். ஆனா இதுதான் வானமா? இது வானம் அல்ல. நீங்க ஒரு ராக்கெட்ல ஏறி ஒரு மணி நேரத்திற்கு 1,00,000 கிலோமீட்டர் போகக்கூடிய ஒரு ராக்கெட்ல ஏறி பயணம் செஞ்சு போங்க, நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க, நீல நிறமா தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். எவ்வளவு தூரம் போனாலும் இப்படித்தான் தெரியும். எவ்வளவு நேரம் போனாலும் சரி, எவ்வளவு தூரம் போனாலும் சரி. சரி, அப்ப இந்த அது பிரபஞ்சம். இந்த யூனிவர்சல் என்று சொல்லப்படுற ஒரு குளோப் மாதிரி வச்சுங்களா, ஒரு ரவுண்ட், ஒரு குளோப், பெரிய ஒரு உருண்டை. அந்த உருண்டை என்பது ஆலம் என்பதாக வைத்துக் கொண்டால், இப்ப நம்ம நடுவுல இருக்கிறோம் அல்லது ஓரத்துல இருக்கு, எங்கேயாவது பூமிங்கிறது ஒரு இடத்துல இருக்கு, அந்த குளோபுடைய நடுவுல ஏதாச்சும் ஒரு இடத்துல பூமி இருக்குது. இந்த பூமியிலிருந்து புறப்பட்டு போய் அந்த குளோபினுடைய அந்த பகுதியை, ஓரத்தை, அதனுடைய எல்லையை அடைந்து விட முடியுமா அப்படின்னு கேட்டா அடைந்து விட முடியாது. இப்ப யூனிவர்சல், இந்த பேரண்டத்தினுடைய எல்லை எவ்வளவு விரிவுடையதாக இருக்குது அப்படிங்கறத இன்னும் கண்டுபிடிக்க முடியல. எந்த விஞ்ஞானியும் இது வரைக்கும் அந்த பேரண்டத்தினுடைய எல்லை எவ்வளவு தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லவே கிடையாது. ஏன்னு கேட்டா, இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்ட காலத்தில் இருந்து எத்தனையோ கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் தங்களுடைய அந்த ஒளிகளை, அதனுடைய பிரைட்னஸ், ஒளியை கக்கிக் கொண்டே இருக்கின்றன. ஒளி இந்த பூமிக்கு வந்து சேருவது என்பது இன்னும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. இந்த பூமிக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களில் இருந்து வரக்கூடிய ஒளி இன்னும் வந்து சேராமல் இருக்கக்கூடிய பல கிரகங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். சரி, ஒளியினுடைய பயணம் எவ்வளவு? ஒரு நொடிக்கு, ஒரு வினாடிக்கு 1,86,000 மைல்கள் பயணம் செய்கின்ற அளவு ஒளியினுடைய வேகம். அது எல்லாத்துக்கும் தெரியும், படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒளியினுடைய வேகம் ஒரு வினாடிக்கு 1,86,000 மைல். அப்புறம் ஒரு வினாடி, 60 வினாடி கொண்டது ஒரு நிமிஷம். அதுக்கு எத்தனை மைல் ஆகுது, எத்தனை கிலோமீட்டர் ஆகுது? அதே மாதிரி 60 நிமிஷங்கள் கொண்டது ஒரு மணி, பிறகு 24 மணி நேரங்கள் கொண்டது ஒரு நாள், இது 365 நாள்கள் கொண்டது ஒரு வருஷம். இப்போ ஒரு நொடிக்கு 1,86,000 மைல் வீதம் பயணம் செய்யக்கூடிய அந்த ஒளி ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பயணம் செய்யும்? ஒரு வருஷத்துக்கு எத்தனை
கோடிக்கணக்கான மைல்கள் பயணம் செய்யும். அதுக்கு அளவு சுமார் 10,000 சொச்சம் கோடி மைல்கள் பயணம் செய்யக்கூடிய அளவு ஒரு வருஷத்திற்கு. இந்த ஒரு வருஷம் ஒளி பயணம் செய்யக்கூடிய தூரத்திற்கு பெயர் ஒரு ஒளி ஆண்டு அப்படின்னு சொல்லப்படும். லைட்டிங் இயர், ஒரு லைட்டிங் இயர். இப்ப 10,000 கோடி கிலோமீட்டர் அல்லது அதுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு வருஷத்திற்கு இந்த ஒளி பயணம் செய்தார். அது போன்று இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லை இருக்கின்றதே, அதாவது யூனிவர்சலுடைய பேரண்டத்தினுடைய எல்லை, அதை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதன் 2 லட்சம் வருஷத்துக்கு பயணம் செய்தா கூட முடியாது அப்படிங்கிறாங்க. 2 லட்சம் வருஷங்களுக்கு ஒளியினுடைய வேகத்திலே ஒரு வினாடிக்கு 1,86,000 மைல் வீதம் ஒரு மனிதன் புறப்பட்டு சென்று 2 லட்சம் வருஷத்துக்கு போய்கிட்டே இருக்கான். 2 லட்சம் வருஷம் போயிட்டே இருக்கிறான். அப்பவும் கூட என்ன பண்ண முடியாது, இந்த பேரண்டத்தினுடைய எல்லையை அடைந்து கொள்ள முடியாது. உதாரணம் பாருங்க, சமீபத்தில் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால ஒரு வால் நட்சத்திரம், ஹாலி வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஹாலி காமெட் அப்படின்னு. அந்த ஹாலி வால் நட்சத்திரம் 75 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை, 76 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை இந்த பூமிக்கு வருது. பூமியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் மைல்களுக்கு அப்பால் வருகின்றது. 50 லட்சம் மைல்களுக்கு அப்பால் அது வந்திருக்கலாம், வந்துட்டு திரும்பி போயிடுது. அப்படி 76 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை வருது அந்த வால் நட்சத்திரம். இந்த வால் நட்சத்திரத்தினுடைய வேகம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு மணிக்கு சுமார் 10,000 கிலோமீட்டர்கள் உடைய வேகத்தில், இன்னும் அதை விட அதிகமான வேகத்தில் அது போயிட்டு இருக்குது. இப்படி போகக்கூடிய அந்த வால் நட்சத்திரம் இருக்கின்றது, அது 33 ஆண்டுகள் 33 ஆண்டுகள் போகுது வழி, 33 வருஷங்கள் போகுது. திரும்ப வருவதற்கு 33 வருஷம் ஆகுது. 76 அப்படின்னு சொன்னா 35, 37, 38 வருஷம் போகுதுங்க. திரும்ப 38 வருஷம் அது வருது. இப்ப 38 வருஷம் அதனுடைய ஒளியினுடைய வேகத்தில் அந்த நட்சத்திரம் இவ்வளவு வேகத்தில் ஒரு வினாடிக்கு 10,000 மைல் வேகத்தில் போகுது அப்படின்னு சொன்னா, 10,000 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுன்னு சொன்னா எவ்வளவு தூரம் போகணும்? அது சுருக்கமாக ஒரு தோராயமாக கணக்கெடுத்திருக்கின்றார்கள். அது போகக்கூடிய அளவு, அதை எவ்வளவு தூரம் போயிட்டு திரும்பி வருது அப்படின்னு சொன்னா 5,250 கோடி கிலோமீட்டர் தூரம் போயிட்டு திரும்பி வருதான். 5,250 கோடி கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த வால் நட்சத்திரம் போயிட்டு திரும்பி வந்த ஹாலி வால் நட்சத்திரம் என்று ஒரு நட்சத்திரம் மட்டும்தான். சரி, அதனுடைய வால் எவ்வளவு நீளம் இருக்குது அப்படின்னு கேட்டா, வால் நட்சத்திரம் என்பது நட்சத்திரங்களுக்கு நம்ம பார்க்கிற சாதாரண நட்சத்திரம் நம்ம படகுல போடும்போது 5 மூலைகள் இருக்கும், அதுக்கு 5 விதமான வால்கள் இருக்கும். அதுல ஒரு வால் மட்டும் ரொம்ப நீளமா இருக்கும், அதனால வால் நட்சத்திரம் பேர் இருக்கு. ஒரு வால் நீளமாக இருக்கும். அந்த நீளமாக இருக்கக்கூடிய வால் இருக்கின்றது, அது சுமார் 6.5 கோடி கிலோமீட்டர் இருக்கின்றது அப்படின்னு கணக்கு போடுறாங்க. 6.5 கோடி கிலோமீட்டருடைய நீளத்திற்கு அந்த வால் இருக்குதான் என்று சொன்னா அந்த நட்சத்திரம் எவ்வளவு பெருசா இருக்கும்? அந்த நட்சத்திரம் எங்கிருந்து 5,250 கோடி கிலோமீட்டர் தூரத்திற்கு போய்விட்டு திரும்பி வருகின்றது அப்படின்னு சொன்னா இந்த யூனிவர்சலுடைய இந்த பேரண்டத்தினுடைய எல்லை எவ்வளவு பெருசு இருக்கும் அப்படின்னு கணக்கு போடுங்க. அதுக்காக வேண்டி சொல்றாரு. அப்ப ஆலம் அப்படிங்கிற பிரபஞ்சம் எவ்வளவு பெருசு இருக்கும்? அப்ப ஆலமீன் அப்படின்னு சொன்னா இந்த பூமி மட்டுமல்ல, அல்லாஹ்வை தவிர மீது. இது மனிதன் கணக்கு போடக்கூடியதுங்க. இது அல்லாம நமக்கு ஷரியத்தினுடைய முறைப்படி குர்ஆனுடைய முஹாவிராவில குர்ஆனுடைய சொல்படி 7 வானங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். 7 வானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல 7 வானம், அதை மறுக்கவே முடியாது. யார் 7 வானம்லாம் கிடையாது அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது, சொன்னா காபிரா போயிடுவார். ஏன்னா அல்லாஹ் தஆலா 7 வானம், ஆனா எப்படி இருக்குது 7 வானம் அப்படிங்கிறது தெரியாது. ஆனா அல்லாஹ் சொல்லுகின்றான். சில பேர் 7 வானங்கிறது இதை சொல்லுவாங்க, இங்கிருந்து பூமி, அதுக்கு அடுத்ததாக புதன், வெள்ளி, செவ்வாய், சனி என்ற இந்த கிரகங்கள் இருக்கின்ற வரிசையா இப்படி பூமியை, அதாவது சூரியனை மையமாக வைத்து சுற்றி கொண்டு வரக்கூடிய திருகையை போன்று இப்படி சுற்றி வரக்கூடிய நட்சத்திரங்கள், இந்த 9 நட்சத்திரங்கள், புளூட்டோ வரைக்கும் 9 நட்சத்திரங்கள். இந்த 9 நட்சத்திரங்கள் கொண்டதான் இதுதான் 7 பூமின்னு அல்லாஹ் தஆலா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லல அல்லாஹ் தஆலா. நிச்சயமாக அது இருக்கவே முடியாது. ஏன்னு கேட்டா, இந்த 9 கிரகங்களை கொண்ட ஒரு குடும்பம் இருக்கின்றதே, இது ஒரு சூரிய குடும்பம். இந்த யூனிவர்சல் என்று சொல்லப்படக்கூடிய பேரண்டத்திற்குள்ளே இந்த சூரிய குடும்பத்தை போன்று ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கின்றன. இது ஒரு சூரிய குடும்பம் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இந்த பேரண்டத்திற்குள்ளே இருக்கின்றன. இது அல்லாத இந்த சூரிய குடும்பம் அல்லாத வேறு சூரிய குடும்பத்திலும் மனிதர்கள் இருக்கலாம் என்பதாக சொல்லப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 7 வானங்கள் அப்படின்னு சொல்றான்.
7 பூமிகள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பகிரங்கமாக தெளிவாக சொல்லல. ஒரே ஒரு இடத்துல மட்டும் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். சூரத்து தலாக் என்ற அந்த சூராவிலே அல்லாஹு ஹலக சபா சமாவாத்தின் வ மினல் அர்தி மிஸ்லஹுன்ன, அல்லாஹ் தஆலா 7 வானங்களை படைத்து வைத்திருக்கின்றார், படைத்தான். பூமியிலிருந்தும் அது போன்றதை படைத்துள்ளான் அப்படின்னு சொன்னான். வ மினல் அர்தி மிஸ்லஹுன்ன, பூமியிலிருந்தும் அது போன்றதை, எது போன்றதை? அந்த 7 வானங்கள் போன்றதை படைத்திருக்கின்றான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதற்கு விளக்கம் எழுதக்கூடிய உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகின்றார்கள், அது போன்றதை அப்படின்னு சொல்லும்போது 7 பூமிகள் அப்படின்னு அர்த்தம். ஏன் கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சில துஆக்களிலே இப்படி துஆ கேட்டிருக்கின்றார்கள். அல்லாஹும்ம ரப்ப சபா சமாவாத், 7 வானங்களுடைய ரப்பே, வ ரப்ப சபா அர்லீன், 7 பூமிகளுடைய ரப்பே அப்படின்னு துஆ கேட்கிறாங்க. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, மன் அகத ஷிப்ரம் மினல் அர்லி லுல்மன், எவராவது ஒருவர் மற்றொருவருடைய பூமியை அநியாயமாக ஒரு ஜான் அளவுக்கு அபகரித்துக் கொள்வாரேயானால், ஒரு ஜான் பூமியை, மற்றவருடைய பூமியை இவர் அபகரித்துக் கொள்வாரேயானால், கியாமத் நாள் ஃபயின்னஹு யுதவ்விகுஹு யௌமல் கியாமத்தி மின் சபஇ அர்லீன், அந்த மனிதன் 7 பூமிகளில் இருந்தும் அது போன்ற அளவுக்கு கியாமத் நாளில் அவன் கழுத்தில் மாலையாக அணிவிக்கப்படும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது ஒரு ஜான் பூமிங்க, இப்போ ஒரு 10 அடி அளவுக்குன்னு வச்சுங்க, உதாரணத்துக்காக 10 அடி அளவுக்கு ஒரு ஜான் பூமியை அடுத்தவருடைய சொத்தை இவன் அநியாயமா புடுங்கிட்டான். அண்ணன் தம்பி நிறைய தகராறு வந்த மாதிரி சேர்த்துக்கிறாங்க. பக்கத்துல வயல் இருக்குது, 2 பேரும் அவருடைய இதை வரப்ப வெட்டி இவர் சேர்த்துக்கிறாரு, நிறைய நடக்குது. அந்த மாதிரி ஒரு ஜான் பூமியை தனக்குரியதாக ஆக்கி கொண்டால், அது போல 7 பூமியில் உள்ள பகுதியையும், இப்போ 10 அடி நீளத்துக்கு ஒரு ஜான் அகலத்துக்கு எவ்வளவு இருக்கும், அந்த அளவுக்கு பூமியை 7 பூமியில் இருந்தும் அதே அளவுக்கு ஒரு கைத்துல ஒரு சங்கிலியில கோத்து இவருடைய கழுத்துல மாட்டப்படும். அது தூக்கிக்கிட்டே சுத்துவாரு கியாமத் நாள்ல மாஸ்டர் மைதானத்துல. பாக்குற ஆளுகள்லாம் என்ன இந்த ஆள் தூக்கிட்டு சுத்துறா, ஓ உலகத்துல இருக்கும் போது இந்த ஆள் அடுத்தவன் பூமியை அபகரிச்சுக்கிட்டான் போல் இருக்கு, அதனால தூக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு சுத்துறான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அவனுக்கு தண்டனை, அந்த மாஸ்டர் மைதானத்தில் தண்டனை. அதுக்கு பிறகு விசாரணைக்கு பின்னால் நரக தண்டனை, அது வேற பிரச்சனை. மஹ்ஷர் மைதானத்தில் தீர்ப்பு கூறக்கூடிய நேரத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டி இங்க அந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க, 7 பூமியில் இருந்தும் அவனுக்கு மாலையாக அணிவிக்கப்படும் சொல்லும்போது 7 பூமி இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. சரி, அந்த 7 பூமி எது அப்படிங்கிறதுல பிரச்சனை இருக்கு, கருத்து வேறுபாடு இருக்கு. சில உலமாக்கள் சொன்னாங்க 7 பூமி அப்படின்னு சொன்னா நம்ம இந்த 7 கண்டங்கள் சொல்றோம் பாருங்க, ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், அமெரிக்கா கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7 கண்டங்கள் தான் 7 பூமி அப்படின்னு சில பேருடைய கருத்து. இல்ல அதல்ல, 7 பூமி இத போல வேறொரு பூமி 7 வகையான பூமி இருக்குது, இது போல 6 இருக்குது, இன்னும் 6 இருக்குது அப்படி. ஆனா எங்க இருக்குது? இந்த சூரிய குடும்பத்துக்குள்ள கிடையாது, வேற சூரிய குடும்பத்துல இருக்குது. இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை இன்னும் ஆராய்ச்சி பண்ணி முடிக்கல இந்த மனுஷன். இனி அடுத்த சூரிய குடும்பத்துக்கு போக முடியாது இந்த மனிதன். ஒரு மனிதனுக்கு 1000 வயது கொடுக்கப்பட்டு, 1000 ஆண்டுகள் வயது கொடுக்கப்பட்டு, இத போல இன்னும் சூப்பர் கம்ப்யூட்டர்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு, இது போன்று இன்னும் அதிவேகமான நவீனமான ராக்கெட்டுகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டாலும் கூட இந்த சூரிய குடும்பத்தை விட்டு இன்னும் அடுத்த கிரகத்துக்கு அடுத்த குடும்பத்துக்கு இவன் போக முடியாது. அது போல ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இன்னும் இருக்கின்றன என்பதாக இப்ப விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த பறக்கும் தட்டெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்களே, வேறொரு குடும்பத்திலிருந்து தான் வந்துச்சு அப்படிங்கிறான். அப்ப நம்மை விட வேறொரு சூரிய குடும்பத்திலே உள்ள மனிதர்கள் எல்லாம் அதிகமான அறிவு பெற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் போல தெரிகிறது அப்படின்னு வேற சொல்றோம். இப்ப பூமி அப்படிங்கிறது இந்த 7 கண்டங்கள் மட்டும் கண்டம் அல்ல, இது போன்ற இந்த சூரிய குடும்பத்தை போன்று வேறு சூரிய குடும்பங்களிலே இருக்கக்கூடிய பூமிகளை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். வமினல் அர்லி மிஸ்லஹுன்ன என்ற ஆயத்தின் மூலமாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆயத்து இருக்கின்றதே, அல்லாஹு ஹலக சபஅ ஸமாவாத்தின் வமினல் அர்லி மிஸ்லஹுன்ன என்ற ஆயத்திற்கு ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தை சஹாபாக்கள் சில பேர் விளக்கம் கேட்டாங்க. இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டாங்க. பூமியில் இருந்தும் அது போன்றதை படைத்திருப்பதாக சொல்லுகிறாங்க, பூமியில 7 பூமி இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்களாம், இதுக்கு எனக்கு அர்த்தம் தெரியும், விளக்கம் தெரியும், நான் சொன்னால் அதை நீங்கள் மறுப்பீர்கள், நான் சொன்ன அந்த விளக்கத்தை சொன்னா நீங்க மறுப்பீர்கள், மறுப்பதின் மூலமாக குஃபுருக்கு நெருக்கமாக ஆகிடுவீர்கள், அதனால நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாங்களாம். அப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது. ஆனா அந்த ஹதீஸ் சரியா இல்லை அப்படிங்கிறதுல பிரச்சனை இருக்குது முஹத்திஸீன்களிடத்துல. சில தஃப்சீர்கள்ல சில உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க, 7 பூமி அப்படின்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை இப்படியே சொல்லி காட்டுகின்றார்கள். அதாவது சபுஅ அர்லின் அந்த மிஸ்லஹுன்ன வ மினல் அர்லி மிஸ்லஹுன்ன என்ற ஆயத்து இடத்துல சில முஃபஸ்ஸிரீன்கள் இப்படி 7 அதை போன்று பூமியிலிருந்து அது போன்று அப்படின்னு சொன்னா 7 பூமி, ஃபீ குல்லி அர்லின் நபிய்யும் க நபிய்யிக்கும், ஒவ்வொரு பூமியிலும் உங்களுடைய இந்த நபியை போன்றே ஒரு நபி இருக்கின்றார்.
அவர் ரசூல்லாவை போல ஒரு ரசூல்லா, முகமதை போன்று ஒரு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. ஆதமும் காதமிக்கும், உங்களுடைய ஆதமை போன்று ஒரு ஆதம் அங்கேயும் இருக்கின்றார். நூஹுன் கநூஹிக்கும், உங்களுடைய நூஹை போன்று ஒரு நூஹ் இருக்கின்றார். இப்ராஹிம் இப்ராஹிம், இப்ராஹிமை போன்று இப்ராஹிம் இருக்கின்றார். ஈசா மூசாவை போன்று ஒரு மூசா, ஈசாவை போன்று ஒரு ஈசா இருக்கின்றார் என்று ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா அந்த ஹதீஸ் சரியா இல்லையா அப்படிங்கறத தர்க்கம் இருக்கு, இக்திலாஃப் இருக்கு. சரி, அது இல்லைன்னே வச்சுக்குவோம், நமக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. இந்த பூமியை போன்று கோடிக்கணக்கான பூமிகள் இருக்கின்றன. அதுல இந்த பூமியை போன்றுள்ள அமைப்பில உள்ளதை 7 இருக்கின்றன என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய துஆவின் மூலமாக சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஆயத்திலே சூசகமாக ஓ மினல் அர்லி மிஸ்லஹுன்ன என்ற ஆயத்தின் மூலமாக இது எல்லாம் சேர்ந்ததுக்கு பிறகு ஆலம், அதற்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் சேர்ந்தது ஆலமீன். அந்த ஆலமீன் ரப்பில் ஆலமீன்னா, இப்ப நம்ம ஒரு மனிதனுக்கு சொன்ன மனிதனை எப்படி வளர்க்கிறோம் அப்படின்னு சொல்றோம், இது போன்று இந்த பூமியில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, இந்த பூமியில் உள்ள உயிர் பொருள்கள், உயிரற்ற பொருள்கள் மட்டுமல்ல, இதற்கு அப்பால் இருக்கக்கூடிய கிரகங்களிலே இருக்கக்கூடிய, அப்பால் இருக்கக்கூடிய மில்கிவே சூரிய குடும்பங்களிலே இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களையும் வளர்க்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொன்னான். அப்ப ஆலமீன் என்பதற்கு ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளே உள்ள அர்த்தம் அல்ல, அல்லது இந்த சூரிய குடும்பத்திற்குள்ளே உள்ள பொருள்கள் அப்படிங்கிற அர்த்தம் மட்டுமல்ல. இது போன்று இந்த பேரண்டத்திற்குள்ளே எத்தனை கோடி பொருள்கள் இருக்கின்றன, எத்தனை கோடி சூரிய குடும்பங்கள் இருக்கின்றன, எத்தனை இருந்தாலும் சரி, அத்தனையிலும் இருக்கக்கூடிய பொருள்கள் அனைத்தையும் ரட்சித்து காப்பாற்றி, அதாவது படைத்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றக்கூடியவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகிறார். ஆக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிங்கிறதுக்கு இந்த அர்த்தம், இது சுருக்கமான அர்த்தம். இது போன்று ஏராளமான அர்த்தங்கள் இருக்கின்றன. இது போதும் நமக்கு. இப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பு ஆலமீன் இந்த வாசகத்தை நம்ம சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலாவுடைய மகத்துவம், அவனுடைய ஆற்றல், அவனுடைய அறிவு எவ்வளவு பெருசா இருக்குது, எவ்வளவு சக்தி உடையவன் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ள முடியுது. இந்த அல்லாஹுடைய இந்த விளக்கத்தை வைத்துத்தான் பின்னால சொல்லக்கூடிய சட்டங்களை எல்லாம் பின்பற்றக்கூடிய மனப்பான்மை ஏற்படும் மனிதனுக்கு. இப்ப பின்னால சொல்லக்கூடிய அத்தனை சட்டங்களையும் அணுவணுவாக முழுமையாக பின்பற்றுவதற்குரிய ஒரு மனப்பான்மையை உருவாக்குவது தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிங்கிறதுடைய நோக்கம், அந்த வாசகத்தினோட நோக்கம். ஆகவே நம்ம கேட்ட எந்த விஷயத்தை கேட்கிறோமோ அதே அல்லாஹ் தஆலாவுடைய அந்த மகத்துவத்தை உணர்ந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதன் மூலமாக அவனுக்கே முழுமையாக கட்டுப்படக்கூடிய தன்மை, இந்த உலகத்தினுடைய எந்த ஆசாபாசங்களுக்கும் எந்த நிலைகளுக்கும் மயங்கி விடாமல், அடிமைப்பட்டு விடாமல், எந்த விதமான தவறான எண்ணங்களும் இல்லாமல், தவறான நோக்கங்களும் இல்லாமல், தவறான செயல்களும் இல்லாமல் முழுமையாக அல்லாஹ் தஆலாவுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கி கொள்வதற்குரிய நிலையை அல்லாஹ் தஆலா முதலாக சொல்லி காட்டுகின்றான். அத்தகைய நல்ல பண்புகளை, தன்மைகளை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.